ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நீங்கள் தந்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. இதே போல் உங்களை லவ் அண்ட் சப்போர்ட்டை இன்னும் அதிகமாக எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ மட்டும் அதுதான் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை ஃப்யூச்சர் சயின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இதை நம்மளுடைய டெத்தையே பீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம உணர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இறப்பு அப்படிங்கிறது உடலுக்கு மட்டும்தான், ஆன்மாவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வச்சு தான் அந்த காலத்தில் சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாயிற இந்த மாதிரி யுக்திகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய வேர்ல்டு, நம்மளுடைய டெக்னாலஜி அண்ட் டெவலப்பிங் சயின்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அழிஞ்சு போகிற உடலையே ப்ரிசர்வ் பண்ணி வச்சு நம்மளுடைய ஃப்யூச்சரில் நம்மளையே அவங்க உருவாக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரையானிக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரையானிக்ஸ், க்ரையோ அப்படின்னாலே கிரீக் வேர்ட்லேருந்து எடுத்தது. இதோட ஆக்சுவல் மீனிங் பார்த்தீங்கன்னா ஐசி கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு அப்படிங்கிறது தான் கிரையானிக்ஸோட ஆக்சுவலான மீனிங். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹியூமன் பாடி, அதாவது நம்ம டெத் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய பாடியை கோல்டு டெம்பரேச்சரில் ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. அதாவது இறந்ததுக்கப்புறம் நம்மளோட பாடி அழுகி போகிறதுக்கு முன்னாடி எடுத்து இதை கோல்டு டெம்பரேச்சரில் வச்சு ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது மூலமாக நம்மளோட பாடி அழுகி போகிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். இந்த ப்ராசஸ் தான் கிரையானிக் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையிலாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 உண்மைகளை சொல்கிறாங்க. அதாவது 3 உண்மைகள், நம்ம யாருக்கும் தெரியாத 3 உண்மைகளில் சொல்கிறாங்க. இந்த வகையெல்லாம் இந்த கிரையானிக்ஸ் சாத்தியப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 உண்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளோட லைஃப்பை ஸ்டாப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் ப்ரிசர்வ்டாக இருந்தால் நம்மளுடைய லைஃப்பை ஸ்டாப் பண்ணி திருப்பவும் ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளுடைய பாடி ஆர்கனை கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது ஐஸில் உரைய வைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கிளாஸி ஸ்ட்ரக்சராக மாற்றிடுவாங்க. ஸோ இப்படி இந்த ப்ராசஸை பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை வைக்கிறதுனால அந்த பயாலஜி நம்மளோட ஸ்ட்ரக்சர் நல்லாவே ப்ரிசர்வ் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விட்ரிஃபிகேஷன் ப்ராசஸில் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் நல்லாவே ப்ரிசர்வ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேரிங் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதாவது நம்ம இறந்து போகக்குள்ள நம்மளுடைய செல்ஸில் இல்லை நம்மளோட ஸ்ட்ரக்சரில் என்னென்ன டேமேஜஸ்லாம் இருக்கோ அதை வளரக்கூடிய டெக்னாலஜியை வச்சு அதெல்லாம் சரி பண்ணி இன்னொரு புது ஒரு மனுஷனை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய 3 உண்மைகள், அதாவது 3 ஃபேக்ட்ஸாக இருக்குது. இந்த கிரையானிக்ஸில் யாரை ஃபர்ஸ்ட் ப்ரிசர்வ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜேம்ஸ் பெட்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் தான். இவர் 73 வயசான சைக்காலஜிஸ்ட். இவர் 1967 கிரையானிக்ஸ் முறைப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அல்கார் அப்படிங்கிற ட்ரஸ்ட், அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த கிரையானிக் ப்ராசஸை பண்ணிட்டு இருக்கிறவங்க. அந்த அல்காரில் 2004 கணக்குப்படி அங்கே 650க்கும் மேற்பட்டவங்க பேர் கொடுத்து வச்சுருக்காங்க. அதாவது நான் இறந்து போனால் என்னை இந்த முறைப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சு ஃப்யூச்சரில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதில் 650 பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்டிடியூஷனில் 59 பேஷண்ட் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த கிரையானிக்ஸ் முறைப்படி 50 பேஷண்ட் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கப்பட்டிருக்காங்க. இதில் மோஸ்ட் ஃபேமஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்பால் லெஜண்ட் டெல்ஸ் வில்லியம். அவங்க தான் ரொம்பவே ஃபேமஸாக சொல்லப்படுறது. இந்த கிரையானிக்ஸோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா, அதாவது அவங்க நேச்சுரல் டெத், அதாவது பயாலஜிக்கலி டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த பேஷண்டோட பிளட் சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசனை அந்த பேஷண்ட் பிளட்டுக்குள்ளார இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக இந்த மெடிசன் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடி ஃப்ரோஸ் ஆகாமல் இருக்கிறதுனால, அப்படி ஃப்ரோஸ் ஆனாலும் அந்த டிஷ்யூஸ் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளட்டுக்கு பதில் க்ரையோ ப்ரொடெக்டண்ட்டை அந்த பாடிக்குள்ளே செலுத்துவாங்க. அதாவது க்ரையோ ப்ரொடெக்டன்ட் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசரால் சொல்கிறாங்க. ஸோ ஹார்ட்டில் ஒரு ஹோல் மாதிரி போட்டு அது மூலயமா அந்த கிளிசரால் அந்த பேஷண்ட் பாடிக்குள்ளே வெயின் சொல்லியா அந்த பேஷண்ட் பாடிக்குள்ளே செலுத்திடுவாங்க. ஸோ இப்படி செலுத்துறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடி ஐஸ் ஃபார்மேஷன் ஆகாது. அதுக்கு பதில் ஐஸ் ஃபார்மேஷன் ஆகாமல் அந்த பாடியில் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் கிளாஸியாக ஃப்ரீஸ் ஆகிடும். அதாவது கிளாஸ் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குமோ அந்த மாதிரி கிளாஸ் மாதிரி அந்த பாடியில் உள்ள ஆர்கன் எல்லாம் மாறிடும். ஸோ இதனால் ஐஸ் ஃபார்மேஷன் ஆகாது, எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது. இந்த மாதிரி
ஆகிறதுக்கு தான் அந்த கிளிசராலை வந்து அந்த பாடிக்குள்ளே பிளட்டுக்கு பதில் இந்த பாடிக்குள்ளே செலுத்தி ஃப்ளோ பண்ண விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பாடியை -5 டிகிரிலேருந்து சில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது டே பை டே வந்து ட்ரை ஐஸை கொட்டி அந்த பாடியை வந்து சில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பாடி வந்து -79 டிகிரியை தொடுற வரைக்கும் அந்த பாடி வந்து சில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோல்டு சிலிக்கான் ஆயிலில் அந்த பாடியை வச்சு சில் பண்ணுவாங்க. எவ்வளோ டிகிரிலன்னு பார்த்தீங்கன்னா -79 டிகிரியில் வச்சு சில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடியை அலுமினியம் ஒரு பாட்குள்ளே உள்ளே போய் போடுவாங்க. அந்த அலுமினியம் பாட்குள்ளார என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா லிக்விட் நைட்ரஜன் இருக்கும். அந்த அலுமினியம் பாட்குள்ளே லிக்விட் நைட்ரஜன் கேஸ்குள்ளார -196 டிகிரியில் வச்சு சில் பண்ணுவாங்க. எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டேஸ்க்கு சில் பண்ணுவாங்க. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடியில் உள்ள செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த அதுக்கப்புறமா அந்த பாடியை ஒரு ஸ்டோரேஜ் வெசல்ஸ்குள்ளே கம்ப்ளீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அதாவது அவங்களுடைய நேம்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் போட்டு ஒரு ஸ்டோரேஜ் வெசல்ஸ்குள்ளே அப்சைட் டவுன், அதாவது தலைக்கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. இப்படி தான் அந்த பாடி வந்து ப்ரிசர்வ் பண்ணப்படும். அந்த ஸ்டோரேஜ் வெசல்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரையோஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த க்ரையோஸ்டேட் எதால் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாஸ் அண்ட் பெர்லைட் அப்படிங்கிற மெட்டீரியலால் உருவாச்சு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரோ ப்ரிசர்வேஷன். இந்த நியூரோ ப்ரிசர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரையோஜெனிக் பேஷண்டோட பிரெயினை மட்டும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது தான் இந்த நியூரோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்டோட ஹெல்த்தை ரீஸ்டோர் பண்ணுறது, அதாவது திருப்பவும் அந்த பேஷண்டோட க்ரோத்தை எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரெயினை சுற்றி ஒரு புது பாடியை உருவாக்குறது, அதாவது புது பாடியை வளர வைக்கிற இந்த ப்ராசஸ் தான் நியூரோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய டிஷ்யூ ரீஜென்ரேஷன் டெக்னாலஜியை வச்சு இது சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூரோ ப்ரிசர்வேஷன் வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த க்ரையோஜெனிக்கை கம்பேர் பண்ணக்குள்ள இது வந்து காஸ்ட் கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நானோ டெக்னாலஜி பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இந்த நானோ டெக்னாலஜி க்ரையோஜெனிக்ஸில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நானோ அப்படின்னாலே மைக்ரோ விட ரொம்பவும் மைன்யூட்டாக இருக்கிறது தான் நானோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ரையோஜெனிக்ஸ் அப்படின்னாலே மைன்யூட்டான செல்ஸில் டீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நானோ ஆர்டரில் அசம்பிள் ஆகிருக்கிற அந்த செல்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நானோ டெக்னாலஜியாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நானோ ரோபோட்ஸ் மூலமாக அதை சாத்தியப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நானோ ரோபோட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது நம்மளுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்குள்ளே நல்லாவே ஃப்ரீ ஃப்ளோ பண்ணும். ஸோ இப்படி அது ஃப்ளோட் ஆகிறது மூலமாக நம்ம அந்த டேமேஜான பார்ட்டை அதை லொக்கேட் பண்ணி அதில் என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளமை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை அதில் போய் அது லொக்கேட் பண்ணி நம்மளுடைய பாடிக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நியூ செல்ஸை ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நானோ ரோபோட்ஸ் அந்த செல்ஸ்குள்ளே போயிட்டு அந்த கேன்சர் செல்ஸை டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு புது செல் க்ரோ ஆகிறதுக்கான ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இப்படி இருக்கக்குள்ள நம்மளுடைய பழைய செல்ஸ் அழிஞ்சு போய் புதுசாக உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நானோ ரோபோட் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த நானோ ரோபோட் க்ரியேட் பண்ண போயிட்டு அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கு. ஸோ அவங்க பண்ண அந்த ப்ராசஸ் எல்லாமே சேர்த்து உருவாக்கக்கூடியது தான் இந்த நானோ ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மிஷின் பேஸ்டு வெர்ஷன், அதாவது அடாப்டட் மிஷின் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மெட்டீரியல் ஏதாவது ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வச்சு தான் இதோட ஐடியல் மெட்டீரியலே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபைன் ஃபிலிம் ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகள் ஒன்று இருக்கும். அதை தான் இதுக்கு எனர்ஜி சோர்ஸாக இருக்குது. அதாவது இந்த நானோ ரோபோட்டுக்கு அதுதான் எனர்ஜி சோர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவியல் ப்ராசஸ். இந்த ரிவியல் ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேமேஜ் ஆகிருக்கிற பாடி பார்ட்ஸை ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த டேமேஜ் வந்து எதனால் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று லேக் ஆஃப் ஆக்சிஜனால் ஆயிருக்கலாம், இல்லை க்ரையோப்ரொடக்டன் டாக்ஸிசிட்டினால இருக்கலாம். அதாவது அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய டாக்ஸிசிட்டிலாம் இருக்கலாம், இல்லை தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை கோல்டுனால அதாவது டிஷ்யூ வந்து ஃப்ரோஸாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய டேமேஜஸாக இருக்கலாம். இதில் அந்த டேமேஜ் எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்து அதை ஃபர்ஸ்ட் ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்து வந்து சர்வைவல், அதாவது இதில் வந்து அந்த பிரெயின் எந்த அளவுக்கு ப்ரிசர்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பிரெயின் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது, அதாவது அந்த பிரெயினில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் மெமரிஸ் எல்லாம் ரீஸ்டோர் பண்ணுற அளவுக்கு அந்த பிரெயின் சஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் அதில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ரீஸ்டோர் பண்ணுவாங்க. அதுலேருந்து தான் அதுக்கப்புறம் பர்சனல் ஐடென்டிட்டியும் அதை மாற்றுவாங்க. ஸோ இந்த பர்சனல் ஐடென்டிட்டிலாம் ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிப்பேர் ஆப்ரேஷனும் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரீ ரிப்பேர் ஆப்ரேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடி டெம்பரேச்சரை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு கொண்டுட்டே வருவாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் உள்ள கெமிக்கல்லாம் வெளியேற்றுவாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் டவுன் கொண்டு வந்துட்டு அடுத்தது இந்த லாஜிஸ்டிக் சிஸ்டம், அதாவது இந்த மெமரி ஸ்டோரேஜ் நம்ம எல்லாத்தையும் பிரெயினில் இருக்கிற மெமரி எல்லாம் ஒரு இடத்துல ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியாது, அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ராக்சர் ஸ்டெபிலைசேஷன் பண்ணுவாங்க.
எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய டெக்னாலஜியை வச்சு, அதாவது ஆர்டிஃபிஷியல் சர்ஃபேஸை க்ரியேட் பண்ணுவாங்க. எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அதாவது இந்த மாதிரி ஐஸில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணுறது மூலமாக அந்த ஃப்ரீஸ்னஸ் மூலமாக எந்தெந்த பாடி பார்ட்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு, ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய அந்த டிஷ்யூ சிந்தசைஸ் டெக்னாலஜி மூலமாக புதுசாக ஆர்டிஃபிஷியலாக ஒரு சர்ஃபேஸை வச்சு அந்த ஃப்ராக்சர் ஆகிருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க, புதுசாக வந்து டெவலப் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கெமிஸ்ட்ரி ரீஸ்டோரேஷன் மூலமாக சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செயற்கையாக உருவாக்கப்பட்ட புரோட்டீனை வச்சு அந்த ஃப்ராக்சர் எல்லாம் வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த க்ரையோஜெனிக்ஸில் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவேக்கனிங், அதாங்க ரெக்கவரி ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது கலெக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த டேட்டா, அந்த பர்சனல் ஐடென்டிட்டி, என்னென்ன டேட்டாலாம் அவங்க ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை அந்த ஹியூமன் மைண்ட்லேருந்து இன்னொரு ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸுக்கு மாற்றுவாங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ் வந்து இவங்க ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் ஆன ஒரு பாடியாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்க செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த பிரெயினில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிற நியூ செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நியூ பாடியை டெவலப் பண்ண ஆரம்பிக்கும், நியூ பாடியை க்ரோ பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரெயினில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிற செல்ஸ் எல்லாம் அந்த பிரெயினை சுற்றி இருக்கக்கூடிய நியூ பாடிஸை க்ரியேட் பண்ணும். நியூ பாடிஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ரிப்பேராக இருக்கிற பிரெயினையும் சரி பண்ணும். அதுக்கப்புறம் இந்த நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த நானோ ரோபோட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே அனுப்பி எந்தெந்த பாடி பார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் ரிப்பேராக இருக்கோ அதெல்லாம் வந்து சரி செய்வாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த க்ரையோஜெனிக்ஸ். இந்த க்ரையோஜெனிக்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம், அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த மாதிரி தான் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த க்ரையோஜெனிக்ஸ் வந்து நம்ம நல்லதுன்னு எடுத்துக்கிறதா இல்லை கெட்டது எடுத்துக்கிறதான்னு தெரியல. நம்மளுடைய ஃப்யூச்சர் சயின்ஸை பற்றி நம்ம பெருமைப்படுறதா இல்லை நம்மளே வந்து அதை முட்டாளாக்கக்கூடிய ஒரு செயல் எடுக்கிறதான்னு தெரியல. இது எந்த அளவுக்கு இதை சாத்தியப்படுத்துவாங்க, நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. இப்போ இறந்து போகிறவங்க மனுஷன் நாளைக்கே வந்து ஒரு 100 வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு 50 வருஷம் கழிச்சோ அந்த டெக்னாலஜி எப்போ டெவலப் ஆகுதோ அப்போ அவங்களோட குடும்பத்துக்குள்ளே போயிட்டு ஒரு புது மனுஷன் நிற்கிறான் அப்படின்னா அது வந்து அந்த குடும்பத்தார் அவங்களோட மத்தியில் அது எந்த மாதிரியான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணும், ஸோ அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, இல்லை இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுற நானோ டெக்னாலஜி அந்த பாடிகளேருந்தே க்ரியேட் பண்ணுவாங்களா, இல்லை புதுசாக ஒரு செல்ஸை வச்சு ஒரு மனுஷனை க்ரியேட் பண்ணி உருவாக்குங்களா, எப்படி என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட ப்ராசஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ இது ஃப்யூச்சரில் வரக்குள்ள தான் தெரியும். இந்த ஃப்யூச்சர் வரத்துக்குள்ள நம்மளாம் உயிரோட இருப்போமா என்ன அப்படின்னே தெரியல. ஸோ அதை வச்சு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து மெயினாக அந்த அல்கரைன் இன்ஸ்டியூஷனில் தான் அவங்க பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமாக அவங்க தான் அந்த பாடியெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் ப்ரிசர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா, அதாவது போலியான கம்பெனிகள் நிறைய உருவாகி நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டேருந்து காசு தான் வந்து செலவழிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராசஸ் தான். இது வந்து செயல்படுத்துறதுக்கான இன்னும் ரூல்ஸை கொண்டு வரல. ஸோ இந்த க்ரையோஜெனிக்ஸை விட இந்த நியூரோ ப்ரிசர்வேஷன் வந்து கம்மி ரேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து இந்த பயாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த க்ரையோபயாலஜிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2040 உலகத்தில் ஏதோ மூலையில் யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு ப்ரிசர்வ் பண்ணாங்க இல்லையா க்ரையோஜெனிக்ஸில் அவங்களோட பாடி வந்து திருப்பவும் உயிர்ப்பிச்சு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு பாசிபிள், அப்படியே பாசிபிளாக இருந்தாலும் எப்படி இது வந்து மாறும், இது வந்து நன்மையா இல்லை தீமையா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி இருந்துட்டு பார்ப்போம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் அப்போ வந்துச்சு அப்படின்னா உங்களோட பாடியை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணுவீங்களா? ஸோ இது மாய வேலையா இல்லை மந்திர வேலையா? இது எந்த அளவுக்கு இது வந்து இது பாசிபிள், நம்மளோட ஃப்யூச்சர் டெக்னாலஜியோட க்ரோத்தை நினச்சி பெருமைப்படுறதா இல்லை இது வந்து நம்மளுடைய அழிவை நோக்கின ஒரு இதுவா அப்படிங்கிறது உங்களோட கான்செப்ட் என்ன? நீங்கள் இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லதுன்னு எடுத்துக்கிட்டீங்களா, கெட்டதுன்னு எடுத்துக்கிங்களா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த ப்ராசஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பண்ணலாமா, சாத்தியம் இல்லையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். Thanks for watching and don't forget to subscribe, like, share and comment. Thank you.